கொடுக்குற ரைட்டு நல்லது. அடுத்து என்ன பார்க்கலாம். அப்புறம் என்ன ஆச்சு? வேற இடத்துக்கு மாறிட்டு போறேன். என்ன இப்போ கம்பெனி விட்டு கம்பெனி இன்கிரிமெண்ட் எல்லாம் சம்பளம் அந்த மாதிரி 10 ரூபா யாரை கொடுக்குற இடத்துல போகணும். 10 ரூபா கம்மியாக கொடுக்குற இடத்துல வீட்டு வேணும். எங்களுக்கு பெரிய வீடு. எங்கள் வீடு அவன்கிட்ட ஒரு கதை சொல்றேன். 1 லட்சம் ரூபாய் ஒரு கம்பெனியில வேலைக்கு வந்தாக்க 1 லட்சம் ரூபாய் தானட்டான். ஆமா, ஒரு கம்பெனிக்கார 1 லட்சம் ரூபாய் கொடுக்குற கம்பெனில போவான். ஆமா, போனோம். ஒரு மாசம் செய்தான். ஒரு மாசம் அப்பால சம்பளம் கொடுக்கணும்ல. ஆமா, 8000 கொடுக்கணும்ன்றான் மேனேஜர். என்னங்க 1 லட்சம் ரூபாய் சம்பளம் சொன்னீங்க, 8 லட்சம் நான் தாரீங்களா? இது என்ன இந்த கம்பெனியில உனக்காக எவ்வளவு செலவாச்சா அதெல்லாம் கட் பண்ணிட்டு தான் என்ன ஏசி ஓடினது மாசம் இவங்க கணக்குல. ஆமா, கேன் ஓடினது இவங்க கணக்குல, காபி குடிக்கிறது இவங்க கணக்கு, டீ குடிக்கிறது இவங்க கணக்கு, சாப்பாடு போறான் பாரு 1 மணி நேரம் 1 மணி நேரம் அதுல சம்பளம் கட்டு எல்லாம் போக உனக்கு 8000 கொடுத்தது ஜாஸ்தியா என்ன கணக்கு? அவன் கத்துக்கு போனது பெனாய் அது கூட போனான். நீ உட்காந்துங்கிற மாதிரி தண்ணி குடிக்க போறியே, நான் டிவியில பாக்குறேன், இதுல கேமராவில பாக்குறேன். தண்ணி குடிக்கிற இடத்துல என்ன அங்க ஒரு 10 நிமிஷம் நின்று கிடக்கு. ஆமா, போனமே தண்ணி குடிச்சிட்டு வரத்தால அங்க 10 நிமிஷம் நின்னுந்தியா ஒரு 10 மாசத்துக்கு எவ்வளவு குறைக்கணுமோ அவ்வளவு குறைச்சிரும். ஆமா ஆமா, நல்ல கம்பெனி இல்லாத அந்த கம்பெனி பேர் என்ன தெரியுமா? நாமகார கம்பெனி. நாமகார குற்றவாளி ஏமாத்து. இவன் ஒண்ணுமே பேச முடியாது. சார் என்ன சார் இதெல்லாமா சார்? எல்லாம் ஆபீஸ்ல தானே சார் இருக்கிறாங்க, எல்லாம் ஆபீஸ் செலவு தானே சார். பேசிக்கானுக்கு எம்பனுங்களை ஏத்தணும். எவ்வளவு ஏசி வர்றது? ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் துணி செஞ்சு அந்த 7 மணி நேரத்துக்கு எவ்வளவு ஏசி கரண்ட் ஓடும்? இதெல்லாம் சொல்றான். ஆமா, உண்மை இது. இந்த மாதிரி எல்லாம் பசங்களை கஷ்டப்படுத்துறாங்க நிறைய இடத்துல. நீ போன கண்ணா என்ன எங்க வீட்டுல ஒரே சண்டையா? என்ன மறுபடியுமா? ஆமா, என்ன சண்டை? சம்பளம் பார்த்தல அதே வீட்டுல ஒரு வீடுனா டெய்லி சண்டை வரும். காலையில இருந்து நாங்க 5:30 வரைக்கும் சண்டை போட்டுருந்தோம் சாயந்தரம். ஆமா, அது மேல சமாதானமா 7 மணி நேரம் சண்டை. நல்ல ஆசிரியப்பட்ட நசுக்கிறீங்க. இதெல்லாம் பழைய பேசிட்டெல்லாம் பேசினா இப்ப புரியவே மாட்டேங்குது. இல்ல இல்ல நசுக்கிறது நிறைய நசு போங்கடான்னு வாங்கயா பையனை தெரியுமா? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனா 2 நர்ஸுங்க இருந்தாங்க. அந்த வயசுக்கு பழைய பாசங்கள்லாம் நிறைய இருக்குது. இப்பெல்லாம் பூச்சி குத்திக்கு ஓடுவாங்க. குத்திக்கு ஓடுனா என்ன அதுன்னு கேட்கறாங்க பையன். குந்திக்கோ என்னப்பா வாப்பா குந்திக்கு ஓடுவாங்க. குந்திக்கு ஓடுனா என்ன அதுன்னு தெரியல. ஒரு பையன் பிரைவேட்டுக்கு போறியடான்னு கேட்டேன். என்ன இருக்கு தாத்தான்றான். பிரைவேட்டுன்னா அவனுக்கு புரியல. டியூஷன் போறியடான்னு ஆமா போறான். சரியா? சரி, ஒரே சண்டே வீட்டுல என் வீடு பெரிய போறோம் போற. ஆமா, மஞ்சு வீடு இல்லையா? கம்பல் கட்டு 20 வருஷத்துக்கு முன்ன போட்ட கம்பல் கட்டு வீடு. நல்லது, உடம்பு வெயிலெல்லாம் நல்லா இருக்கும். வீட்டுல நீங்க நாங்க மொத்தத்தையும் பார்த்துருவோம். ஆராய்ச்சி மெட்ராஸ் இருக்குதா? அது இல்லடா, இந்த வாழையில ஆராய்ச்சி மாயா அதுல பாக்க அந்த மாதிரி மாயா ஒரு மாயா மப்பு போடுங்க. நான் வீட்டுல நீங்க பார்த்து போறான். தமிழ்நாடே இருக்காருன்ற மாதிரி போறான். மழையே காணும். அவன் செடியில போறதுல தப்பு. நான் வீட்டுல உட்காந்து 20 வருஷத்துக்கு மேல போட கம்பம் அது சரி. ஒரே சாண்டு இந்த மாதிரி வீட்டை எப்ப கட்ட போற செய்வா அப்படின்ட்டு ஒவ்வொரு 5 வயசு 6 வயசு 4 வயசு வீடு கட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய் காட்டுவேன். ஊர்ல ஒரு தலைவர் கட்டணும். சரி, கவுன்சிலர். சரி, கவுன்சிலர் கட்டிட்டு போனேன். அவன் நான் பண்ணா நீ வாடா நான் கவுன்சிலர் கட்டி கொடுத்து போனா. சரி, அவங்க அவங்க 10,000 கமிஷன் கமிஷனர் இல்ல 14வது பேரு கமிஷனர் கமிஷன் போடுவாங்க. சரி சரி, அவன் சொல்லிட்டு நான் இப்ப கூட வாங்க சொல்லிட்டாங்க.
என்ன வாங்கலாம் லோன் வாங்கி வீடு கட்டணும் ஒரே சந்தேகம் லோன் வாங்குறப்போ வர்றப்ப கஷ்டம் சொல்லிட்டு நான் மொத்த காய்கறிலாம் எழுதி நேரம் எடுத்துன்னு நேரம் சித்தூர் போய் சித்தூர் கலெக்டர் சரி காலையில் இந்த ஆரியகாடுக்கு போகணும் பஸ் பழம் நேரம் சரி அதில் ஏறி போனேன் 9 ஆபீஸுக்கு போவாங்க பத்திரிக்கை வருவாங்க நான் கூட முன்ன போவாங்க அன்னைக்கு நான் அன்னைக்கு ஆபீஸுக்கு வரல வராது நாளைக்கு 11-12 தான் வருவாங்க ரொம்ப பசி பார்த்து எங்கேயும் நம்பல துட்டு கடை கம்மியா இருக்கு டீ கடை ஒன்று சரி நம்ம ஒரு டீயானா குடிக்கலாம் பாலானா குடிக்கலாம் சரி அப்படின்னு நேராக டீ கடை போனாக்கா நேராக போய் ஒரு டீ ஒன்று பால் ஒன்று அங்கே புத்தாங்களா குஷி ஆயிடுச்சா டீங்க புத்தாங்களா குஷி ஆயிடுச்சான்னு விட்டான் பால் தான் சரி நல்லது சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் ஐயா ஒரு பால் ஒன்று கொடுங்க டோக்கன் வாங்கினான் அவன் டோக்கன் வாங்கினாதான் அவனை கொடுப்பான் சரி டோக்கன் வாங்கிட்டு குசுப்ட்டு போட்டாங்க டீ கொடுத்தாங்க டோக்கன் கொடுத்தாங்க டீ நான் அந்த டோக்கன் வாங்கி போனாட்டியும் எனக்கு முன்ன ஒரு பொண்ணு போய் நின்று அது டீ குடிக்கிறதுக்கு வாங்கறதுக்கு அது வந்துருக்குது அந்த பொண்ணுக்கு ஒரு 21-22 தான் இருக்கும் எனக்கு முன்ன அவன் நான் பால் வாங்கி கிளாஸ் டோக்கனை வாங்கி கிளாஸ் கூட மாட்டிட்டான் அது என்ன பண்ணிச்சு மேலே ஓனி போட்டு தாரும் துணி போட்டு நிறைய பசங்க அப்படித்தான் இருப்பாங்க அது நான் கிளாஸ் மேலே பால் கிளாஸ் மேலே அந்த ஓனியா சொல்லு ஏமா அந்த ஓனி அடியம்மா நான் பால் குடிக்கணும்னு நான் சொன்னேன் துணி எடுமா நான் பால் குடிக்கணும் அந்த ஓனி எடுமா நான் பால் குடிக்கணும் அவனா பண்ணா சுத்தடி இப்படி எல்லாம் பேசுறியா இல்லம்மா கொஞ்சம் தள்ளிக்குமா நவுந்துக்கா பால் எனக்காக அங்க வச்சிருக்கிறாரு அதை எடுத்துக்கணுமா அப்படி சொல்லலாம்ல நானு தெரியாத ஆளு நீ துணி தள்ளுமா நான் பால் குடிக்கணும்மா நான் எடுத்து ஒரு சொல்லுக்கு 2 அர்த்தம் இருக்குது எப்பவுமே பேசுறத பக்குவமா எனக்கு அந்த மாதிரி அது மூடி அப்படி எடுக்கும்போது அந்த துணி மறைக்கும் சரி தப்ப வீந்து கொடுக்க மாட்டாங்க பின்ன தப்பு தப்பா பேசுறான் நானாரு ஓடிட்டேன் ஆமா ரைட்டு ஏறி 2 கிலோமீட்டர் பஸ் பஸ்ல டிக்கெட் கேட்கலாமா ட்ரெயின்ல யார் வாங்கிக்கிறா சரியான சண்டை எடுத்து ஒரு 6 மாசத்துக்கு முன்ன திருப்பதி போய் இறங்கினா டிக்கெட் வாங்கடான்னா நான் வாங்கலன்னா நானும் ஒரு கேள்வி கேட்டேன் 1.5 லட்சம் அவனுக்கு சம்பளம் 1.5 லட்சம் ஆமா யாரு டிக்கெட்டா இருக்கா நீ யாரா முதல்ல வந்து டிக்கெட் கேட்கறதில்லைன்ற 1.5 லட்சம் அவனுக்கு சம்பளம் வாங்கி வீட்டுல உட்காந்து நீ யாரும் கேட்கறதில்லை நீங்க கேட்டுதான் வாங்குவாங்க அன்னைக்கு ஒரு நாளைக்கு வந்து கேட்டேன் நீ யாரு கேட்கறதில்லை நான் கேட்கறேன் அதனால நான் எடுக்க தெரியுது நீ கேட்கறதில்லை நான் எடுக்கிறேன் எந்த ஊர்ல எப்படி நடக்குதோ இந்த புத்தூர்ல இருந்து ஏகாம்பர குப்பத்துக்கு கொடி காட்டுறதே சொல்லிங்கிறான் டெய்லி போங்க சரி டிக்கெட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு டேபிள் வச்சிருந்தேன் சரி துட்டு எடுக்கலாம்னு சொல்லி எடுத்து டிக்கெட் போட்டேன் எடுக்க சொல்லுங்க அந்த லோனுக்கு டோட்டா எடுத்து போயிருந்தேன் பாஸ்போர்ட் சைஸ் பஸ்ல அங்க சித்தூருக்கு அப்படியே ஓட்டுறதுக்கோ ஸ்டாம்ப்ல ஒட்டி அந்த போட்டோ எடுத்து போனேன் அதனால கவால் அந்த போட்டோ சேவ் ஜனத்துல சரியான ஜனம் ஒரு 70-80 பேர் அந்த கூட்டத்துல அந்த போட்டோ கேள்வி அதுவும் நல்ல காலேஜ் டைம் காலேஜ் பசங்க எல்லாம் போவாங்க அது இப்படி அப்படியே அந்த காத்துக்கு எடுக்கலாம்னு பாக்குற அந்த பஸ் ஓரத்துல அது இப்படி அப்படியே அந்த போட்டோ அது காத்து போட்டு ஒரு பொண்ணு போட்டு சேர்த்துப்பாங்க
வச்சு வச்சுக்கிறாட்ட காது ஏமா காலை தூக்கு போட்டோ எடுக்கணும் போட்டோ எடுக்கணும் அப்ப வீண்டான் காது மெச்சு வச்சுக்க போட்டா பேசுற பேசு ஒழுங்காகணும் ஏமா கொஞ்சம் தள்ளிக்குமான்னு சொன்னா கூட நல்லா இருக்குல்ல என்னங்க கேட்காங்க கொஞ்சம் நவுத்துக்குமா காலை தூக்கு போட்டோ எடுக்கணும்னா எப்படி காலை தூக்கு போட்டோ எடுக்கணும் கூட சரியான பஸ்ல கேட்டெல்லாம் போட்டுருவோம் ஜோல் பட்டேன் நடுவையில் ஏறிட்டான் ஆமா பசி பசி வேற என்ன பண்ணேன் அந்த போட்டோ சேர்த்து வச்சுக்கின்னு தண்ணியாடா குடிக்கலான்னு பம்ப் சேர்த்து ஓடி கைது கட்டு அங்க போய் தண்ணியாடா குடிச்சு வரலாம்னு சொல்லிட்டு போனா தண்ணி தாகம் அங்க 2 தோணி ஆச்சுங்களா அங்க போனாலே தான் தண்ணி ஊற்றிங்கிறாங்க தொட்டியில நெய்க்காலம் செய்காரம் சரி அவன் அப்படி கட்டுன்னு சொல்லிட்டு நான் மட்டும் ஒரு வாரமா போய் அந்த தண்ணி பைப்பில் குடிச்சேன் அந்த போட்டா காப்பான தண்ணி மறுபடியும் போட்டோம் தண்ணி என்ன பண்றது நம்ம தேடி எடுக்க முடியாதுல்ல தண்ணி தண்ணி ஊற்றிங்கிறாங்க கை பக்கத்து இன்னைக்கு 3 எடுத்து ஏமா மேல வாமா போட்டோ எடுக்கணும் அப்படியா அப்படியா பட்டேன் முன்னாடி எப்படி தண்ணி ஊற்றிக்கலாம் தெரியுமா எல்லாம் நூற்றாண்டு தெரியும் இது விற்க மாட்டேன்